பிரைஸ்லா ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச்சுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே ஸ்தோத்திரிக்கம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஏசப்பா ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை செய்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்புங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரேசின் பிதாவே ஆமீன். ஹல்லேலூயா. நம் தேவன் இந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நம்ம கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இரவும் பகலுமா நம்மளை கண்ணின் மணி போல போக்கி வரத்தையும் பாதுகாத்தார். அவரை துதித்து ஸ்தோத்திரத்தை ஆராதிப்போவாங்க. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம
ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய செட்டையின் கீழாக ஆண்டவரே எங்களை மறைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே இயேசப்பா, கர்த்தாவே, உயர்ந்தவரே ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியை காப்பவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ராஜா ஆண்டவரே, வானாதி வானங்களையும் ஆண்டவரே அப்பா இந்த பூமியையும் ஆண்டவரே அப்பா சர்வத்தையும் படைத்த தேவன் நீர், ராஜாதி ராஜா ஆண்டவரே இயேசப்பா. என்றென்றைக்கும் எங்களை ஆளுகை செய்கிற தேவன் ராஜா கர்த்தர் நீர் அப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே,
தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே அப்பா, நீ சர்வத்தையும் படைத்தவர் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வானமும் பூமியும் ஆண்டவரே அப்பா ஒழிந்து போகும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இவை எல்லாமே ஆண்டவரே மாய இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது தகப்பனே இயேசுப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே என்றென்றைக்கும் சத்தியம் உள்ளவைகள் தகப்பனே இயேசுப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் அப்பா என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. என்றென்றும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் அப்பா குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையில் என்றென்றும் நாங்கள் அப்பா விசுவாசத்தில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா வழி நடத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். மிதியான வேலையை அப்பா உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அப்பா எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026 வருஷத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இதோ இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை தேவன் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான ஆராதனை ஏறெடுக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமீன். எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கடந்த வருடம் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருந்தது? இந்த புதிய வருடம் நீங்கள் இழந்தவைகளை தேவன் திரும்ப கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லது நீ பெற்றுக்கொள்ள நீ விரும்புகிறாயா? நிச்சயமாய் நீ இழந்ததை தேவன் திரும்ப தருவார். ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டாய் தரப்போகிறார். முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் செவிகள் கேட்கவும் இல்லை, உங்கள் இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அதன் காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டை தந்து, நன்மையானவைகளை தந்து, நன்றானவைகளை தந்து உங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவா, அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே இழந்தவைகளை தேவன் தேடவும் ரட்சிக்கவும் வந்தாராம். தேவன் தாமே நம்மை திரும்பவும், நம்முடைய ஆண்டவர் தாமே திரும்பவும் நம்மை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறவராயிருக்கிறார். நம்மை இழந்த அவர் நம்மை அழைத்தார். ஒரு காலத்திலே நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அவரை விட்டு தூரம் போனோம். ஆனாலும் தேவன் நம்மை மீண்டும் மீண்டுமாய் தேடி வந்து நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் காணாமல் போன ஆடுகளை போல் இருந்தாலும் இன்று நாம் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வருவோம். மீண்டுமாய் தேவன் நம்மை ரட்சிப்பார், நம்மை கட்டுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு நன்மையானவர்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார், தீமையை நம்மை விட்டு விலக்குவார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கட்டளையிடுவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களை விசேஷித்தவனாக மாற்றுகிறவர் இயேசு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை விசேஷவனாக மாற்றுகிறவர் யார் என்றால் இயேசு. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பாவியா இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வரும் பொழுது, அல்லது வாஞ்சியோடு நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது, எதிர்பார்ப்போடு வரும்போது, இயேசுவை நீங்கள் இரட்சகர் என்று விசுவாசித்து வரும்போது தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக கர்த்தர் மாற்றுவார். யோபு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 22வது அதிகாரத்திலே 23வது வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். திரும்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் திரும்ப உங்களை எடுப்பிக்க விரும்புகிறார். திரும்ப உங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். திரும்ப உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். திரும்ப உங்களை தேவன் நன்மையானவர்களை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால்
திரும்ப நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தின்படியாய் நாம் மனம் திரும்புவோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் ஒரு நியமனம் உண்டு. நாம் கீழ்ப்படிந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நாம் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால், நாம் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வரும்போது திரும்ப நம் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிறவராய் இருக்கிறார். சிறந்த முறையில தேவன் கட்டுகிறவராய் இருக்கிறார். சில காரியங்களை குறித்து நாம் இன்று தியானித்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை தேவன் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். கடந்த வருஷத்துல சமாதானம் இல்லாது இருந்தாயோ, உன் குடும்பத்துல சமாதானம் இல்லையோ, வேலையில சமாதானம் இல்லையோ, நிச்சயமா இந்த வருஷம் கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரிடத்துல மனம் திரும்பி வா. கர்த்தர் உன் வாழ்க்கையில திரும்ப சமாதானத்தை தருவார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சிக்லாக் என்ற இடத்திலே இதோ தாவீதினுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய இருந்த அத்தனை அவனுடைய ஜனங்களுடைய கூட்டத்தையும் அவங்க மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கியர்கள் சிறைபிடித்து சென்று விட்டார்கள். அப்பொழுது தாவீதோ இருந்தவர்கள் அவனை கல்லறிய பார்த்த, ஆனால் தாவீதோ தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்திலே தன்னை தாழ்த்தி விசாரிக்கிறான். திரும்ப அந்த தண்டுகளை நான் பிடிக்க முடியுமா, திரும்ப என்னுடைய எழுந்தவர்களை நான் திருப்பி கொள்ள முடியுமா என்று சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் தாமே அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ திரும்ப நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி. அதே போல இன்றைக்கு கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். திடப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால் உங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள் கொண்டு போய் மனம் திரும்பி உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்திலே கிருபைக்காக கர்த்தருடைய தயவுக்காக நீங்கள் கெஞ்சும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் இழந்த அந்த சமாதானத்தை தேவன் திரும்ப தருவார். இதோ அவனுடைய எல்லா விதமான அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் மற்றும் அவன் கூட இருந்தவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சிறைபிடித்து சென்ற போது இதோ தாவீது மனக்லேசமுடையவனாய் மாறினானாம். மனக்லேசம் வரும்போது சமாதானம் இருக்காது. மனக்லேசம் வரும்போது மிகுந்த வேதனையா இருக்கும். மனக்லேசம் வரும்போது துக்கமா இருக்கும். மனக்லேசம் வரும்போது சந்தோஷம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதோ தாவீது இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல தன்னை திடப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொள்வான் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது தாவீதை பின்தொடர்ந்து அவன் இழந்த அனைத்தையும் அவன் திரும்பிக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அமலேக்கருடைய எல்லா விதமான அவர்களுடைய ஆஸ்திகளையும் சொத்துகளையும் அவங்களுடைய பொருட்களையும் கொள்ளையாடுகிறான். அது தாவீது கொள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகினால் இன்று நீ இழந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் உன் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து தேவன் ஆசீர்வதிப்பார். மீண்டுமா உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ரூத்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கணவனை இழந்தாள். ஆனால் இஸ்ரவேல் தேவனுடைய சட்டைக்கு அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்து தேவன் அவள் இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்தாராம். அதே போல நாம் வாசிக்கிறோம், கல்யாண வீட்டில அவர்கள் இழந்த ஒரு சமாதானம். அந்த ஒரு கல்யாண வீட்டில் திடீர் திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. திராட்சரசம் என்று சொன்னாலே மகிழ்ச்சி என்று அர்த்தமாகும். மகிழ்ச்சி குறையும் போது கர்த்தர் தாமே அங்க சமாதானம் இருக்குமா? ஆனா கர்த்தர் அவங்களுக்கு திராட்சரசத்தை ஆண்டவர் தண்ணீரையே திராட்சரசமாய் மாற்றி அந்த குடும்பத்திலே அந்த கல்யாண வீட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷம் தருகிறார். இன்று உன் குடும்பத்துல சமாதானம் இல்லையா? உன் வேலையில சமாதானம் இல்லையா? இழந்து போயிருக்கிறாயா? கர்த்தரிடத்துல மனம் திரும்பு வா. கர்த்தர் உனக்கு தேவன் புது சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கிற நற்சீர் உண்டாகும்படியாக கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். நீங்கள் இழந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப தருவார். யோபேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்திலே 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிக்கும் பச்சை கிளிகளுக்கும் முசுக்கட்டை பூச்சிகளுக்கும் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்கள் விளைவை நான் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை திருப்பீர்கள் என்று சொல்லி, நீங்கள் போன வருஷத்துல நீங்கள் இழந்து போன பொருளாதாரங்கள், நீங்கள் இழந்து போன உங்கள் ஆஸ்திகள், உங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார்.
கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இடம் கொள்ளாமல் போகும்படியாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா, உன் தேவைகளை ஆசீர்வதிப்பா, உன் குறைவுகளை ஆசீர்வதிப்பா. கடன் நீங்கி வாழ முடியும். முன்மாறி ஒன்று இருந்தால் பின்மாறி என்று ஒரு மழையும் உண்டு. ஆகையினாலே தேவன் உனக்கு பின்மாறி மழையை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். பின்மாறி ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தேவன் தமது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்ற வாக்கின்படியா நீ மனம் திரும்பி இயேசுவிடத்துல வரும்பொழுது உன் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை நீதிமானாக்கி உன் சிரசின் மீது ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தராலே வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து போன வருடத்தை காத்திலும் இந்த வருடத்திலே நற்சீர் உண்டாக உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். நாம் இழந்த ஆவிக்குரிய பலனை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். தெலிலாலின் மடியில விழுந்து கிடந்த, பாவத்தில் விழுந்து கிடந்த அவன் தன்னுடைய கண்களை இழந்தான், தன்னுடைய பலனை இழந்தான், பரிசுத்த ஆவியை இழந்தான், கைதியாய் சிறைப்பட்டு போனான். ஆனாலும் ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு புது பலனை கொடுத்தார். ஆவியானவர் அவன் மீது இறங்கும் பொழுது ஏதோ அவன் உயிரோடு இருந்து பெலிஸ்தரை கொன்றவர்களை பார்க்கலும் அதிகமாய் கொன்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய பலன். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நம்மால் எதுவும் சாதிக்க முடியாது. ஆனால் தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாசிக்கிறோம். ஆகியோர் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானம் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களை பாவத்தை குறித்து அல்லது உலகத்தை குறித்து அல்லது எந்த விதமான உங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அவருக்கு தாகமாக இருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக எப்போதுமே வாக்குகிடங்க பெருமூச்சில் வேண்டிக் கொள்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் உங்களில் தங்கும் நீங்கள் தங்கும், அவர் உங்களிடத்தில் தங்கும் ஆலயமாய் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். தேவ ஆவியான உங்களுக்குள் வாசமா இருக்கிறது அறியீர்களா? ஆகையினாலே மாம்சமானவர்களே, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியான் வரும்போது புது பலன் அடைந்து தேவனுடைய ஆலயமாய் மாறி நீங்கள் வல்லமையாய் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், பாவத்தை எதிர்த்து நிற்கும், உலகத்தை எதிர்த்து ஜெயம் கொள்ள முடியும் என்றால் பரிசுத்த ஆவியா உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார், பலன் தருவார். உங்களை கண்டிப்பா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 4வது அதிகாரத்திலே 30 to 32 வரைக்கும் வாசிக்கும் போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் தேவனுடைய ஆலயமாக மாற்றிருக்கிறார். அவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறபடியினாலே நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணம் மற்ற எந்த துர்கமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் தயவாவும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் இந்த வசனங்களின்படி நம்மிடத்துல காணப்படுகிற கசப்பு, கோபம், மூர்க்கெல்லாம் விட்டு விடுவோம். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாதிருப்போம். பரிசுத்த ஆவியா உங்களுக்குள் நிலை கொண்டு இருக்கிறபடியினாலும் அவர் நம்மிடத்துல தங்கி நம்மை வழிநடத்தும்படியாகவும் அவருக்கு நாம் இடம் கொடுப்போம். அவருக்கு பிரியமாய் நடப்போம். ஆவியின் அபிஷேகத்திலே நாம் பலன் கொள்வோம். நாம் ஆவியின் அபிஷேகத்திலே குறைந்து போயிருந்தால் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அல்லது நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை தாழ்த்துவோம், மனம் திரும்புவோம். ஆண்டவரே எனக்கு புது பலன் தாங்க என்று சில கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்று வாக்கின்படியா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீண்டுமாய் எழும்ப செய்வார். நீங்கள் சிறகெடுத்து பறக்க முடியும். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம். நாம் இழந்த பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாழ்க்கையிலே, கடந்த வருஷத்திலே நீங்கள் பாவத்திலே நீங்கள் மூழ்கி இருந்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம்.
தாவீது ராஜாக்கள் ஏதோ யுத்தத்துக்கு போகின்ற காலத்திலே அவன் அரண்மனை ஒப்புரைக்கிலே நின்று ஏதோ உரியாவின் மனைவி பஸ்வேலோடு கூட அவன் என்ன செய்கிறான், சோரம் போகிறான். அப்படியாய் சோரமானபடினால தேவ கோபாக்கினை அவன் மேல் வந்தது. அப்போது கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். சங்கீதம் 51 அதிகாரத்திலே 1வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய பாவம் எப்போதும் என் முன்பாய் நிற்கிறது. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். 12வது வசனம், ரட்சே பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். தான் செய்த பாவத்தை அவன் உணர்கிறான். அந்த பாவம் அவனுக்கு முன்பாய் இருக்கிறது. தன் பாவத்துக்காக மனஸ்தாபடுகிறான். தன் பாவத்தை மன்னிக்கும்படியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். நொறுங்குண்ட இதயத்தோடும் நொறுங்குண்ட ஆவியோடும் நறுங்குண்ட இதயத்தோடும் கர்த்தரிடத்துல மன்றாடுகிறான். ஆண்டவரே, அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அவன் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவனை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் உற்சாகமான ஆவியை அவனுக்கு தந்து, பரிசுத்த ஆவியை தந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இழந்த உங்களுடைய பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிடத்துல வாங்க. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு என் பரிசுத்தத்தை நான் இழந்து போட்டேன், நான் உனக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னை மன்னித்தருளுங்க ஆண்டவரே, ஒரு விசை இறங்குங்க, மனதிற்குங்க ஆண்டவரே, நான் திரும்ப ஆண்டவரே பரிசுத்தத்தினால் நிறைய எனக்கு உதவி செய்யுங்க, நான் இழந்த ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி கிருபை செய்யுங்க என்று சொல்லி கண்ணீரோடு மன்றாடி சோமனுங்கள், உபவாசத்தோடு மன்றாடுங்க. கர்த்தரிடத்துல அவர் பாதத்துல விழுந்து மன்றாடுங்கள். கர்த்தர் இறக்கும் மனதிற்கும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் இழந்த பரிசுத்தத்தை மீண்டுமாய் தந்து ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் இல்லாமல் எவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இயேசுவின் ரத்தம் நம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசுவே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியா நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால் கர்த்தரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, நான் மனம் திரும்பிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, முந்தின சீரை பார்க்கும் நச்சு உண்டாக என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கடந்த வருஷத்துல நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சு இழந்து போன அந்த பரிசுத்தத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். அல்லேலூயா. 6வது ஒரு காரியம், நீங்கள் இழந்து போன ஆரோக்கியம். ஆம், வியாதியில, பலவீனத்துல, சுகவீனத்துல நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இழந்த ஆரோக்கியத்தை, இழந்த பலனை, இழந்த சத்துவத்தை மீண்டுமாய் தாங்க. சோர்ந்து போகிறவருக்கு பலன் அளிக்கிறவர், சத்துவமில்லாத சத்தத்தை பெருக பண்ணுகிறவர். அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்க காயங்களை கட்டுகிறவர். உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா? நீங்க இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். எசேக்கியா இழந்த ஆரோக்கியத்தை தேவன் திரும்ப தந்தார். நாகமான் இழந்த அந்த ஆரோக்கியத்தை திரும்ப தந்தார். 12 வயது அந்த பெண் மரித்தே போனாள். ஆனால் அவள் இழந்த அவளுடைய ஜீவனையும் இழந்த அவளுடைய சரீர ஆரோக்கியத்தையும் திரும்ப தந்தார். 38 வருஷமா பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தவனை சொஸ்தமாய் விரும்புகிறாயன்னு கேட்டு அவன் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தந்தார். இப்படியா ஏராளமான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும். 12 பாடுள்ள ஸ்திரீ கூட என்ன செய்யார், தான் இழந்த ஆரோக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்க இழந்த நல்ல ஆரோக்கியத்தையும் தேவன் திரும்ப தருவார். முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாக கர்த்தர் செய்வார். இழந்தவர்களை தேவன் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனம் திரும்பி வாங்க. கர்த்தர் நிச்சயமா நற்சீர் உண்டாக செய்வார். நீங்க இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். கடைசியில ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் திரும்பவும் அவைகள் உயிர் பெற்று எழ முடியுமா? நிச்சயமா. 37வது எசேக்கியேல் 37 நம்ம வாசிக்கிறோம். 11வது வசனத்துல, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது 14வது வசனத்துல வாசிக்கிறோம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்க உலர்ந்து போயிட்டீங்களா, நம்பிக்கையற்றவர்களாய் போனீங்களா, விசுவாசத்தை இழந்து போனீங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் அமைதியா இருக்கிறீர்களா? இல்ல, கர்த்தர் உங்களை உயிரடை செய்வார். புது பலனை தருவார், புது கிருபையை தருவார், புதிய வாக்குத்தத்தங்களை தருவார், புது நன்மையை தருவார், புது ஜீவனை தருவார், புதிய வாசலை உங்களுக்காய் திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசா கேட்கிறான், எலியாவை பார்த்து, உன்னுடைய அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வரும் என்று சொல்லி எலியா சொல்லுகிறான். எலிசாவை பார்த்து அரிதானவைகளை கேட்டான். ஆனால் அந்த அரிதானவைகளை கேட்டதை கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பான வரங்களை கொடுத்து எலிசாவை ஆசீர்வதித்தது போல கர்த்தரிடத்திலே அரிதானவைகளை கேளுங்க. ஹல்லேலூயா.
எது அரிதானவங்களோ அதை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இழந்த இது சமாதானத்தை தேவன் திரும்ப தருவார். நீங்க இழந்த பொருளாதாரத்தை ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார். நீங்க இழந்த ஆவிக்குரிய பலனை திரும்ப தருவார். நீங்க இழந்த பரிசுத்தத்தை தேவன் திரும்ப தருவார். நீங்க இழந்த வாய்ப்புகளை திரும்ப தருவார். இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் நம்பிக்கையற்று போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை திரும்ப உயிரிழை செய்ய அவராலே கூடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. முந்தின சீரை பார்க்க நற்சீர் உண்டாக்க கர்த்தர் செய்கிறவராய்க்க. ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க. பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடுங்க. ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்யுங்க. ஒப்புரவாங்க. கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசுவே, இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே இந்த 2வது வாரத்துல நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் இழந்த அனைத்தையும் தேவன் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறேன். நாங்கள் மனம் திரும்புகிறோம். உமக்கு பிரியமாய் ஜீவிப்போம். ஆண்டவரே, திரும்ப எங்களை எடுத்து கட்டும்படியாய் கேட்டு ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கிய சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you all. Happy New Year to everybody.